ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாங்க. என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 15ஆம் நாள். அதே போல் கிழமை சனிக்கிழமை. ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை என்ன எச்சரிக்கையான ஒரு நாளுன்னு பார்க்கும்போது அமாவாசையானது வருது. அமாவாசை வருவது ஒரு எச்சரிக்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அமாவாசைங்கிறது ஒரு அற்புதமான நாள் தான். ஆனால் இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகங்கள் ஒன்று சேரும்போது நிறைய நவக்கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படும். அதனால் இது ஒரு எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது. மற்றபடி அமாவாசைங்கிறது ஒரு புனிதமான நாள் தான். அமாவாசையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய சில வழிபாடுகள் இருக்குது. ஏன்னா இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பானது. காரணம் என்னென்னா, கிருஷ்ணர் இருக்கிறார்ல, அவரே கொண்டாடக்கூடியது தான் இந்த கார்த்திகை அமாவாசை. அவரே கொண்டாடக்கூடியிருக்கிறார்னா அப்போ இந்த அமாவாசை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசையில் திதி நீங்கள் செய்யறதுக்கு என்ன மாதிரி உகந்த நேரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருவருமே இந்த அமாவாசையுடைய சிறப்புகளையும் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்குங்க. வாங்க முதல்ல அதை பார்க்கலாம். ஆக்சுவலி மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கார்த்திகை அமாவாசையை வழிபடணும்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மங்களகரமான நாள் என்று கூறியிருக்கிறாரு. இந்த நாளில் யார் மகாவிஷ்ணுவை வழிபாடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வழி மாற்றங்கள் தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பானதாக போற்றப்படுது. அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு உரிய பூஜை முறைகளை செய்வது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை தினத்தில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப 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 நல்லது. காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் மாற்றும். அதனால தான் காகத்துக்கு இந்த நாளில் சாதம் வைக்கணும். காகம் மட்டும் கிடையாது, பசுமாட்டிற்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை இந்த நாளில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம், அதுவும் நல்லது. இப்படியான பல விசேஷமான இதை இந்த அமாவாசையில் கார்த்திகை மாதத்தில் செய்யலாம். இந்த கார்த்திகை மாத அமாவாசையில் செய்கிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி அள்ளி தரும். மகாபாரதத்தில் கிருஷ்ணரே இந்த கார்த்திகை அமாவாசையை பற்றி கூறியிருக்கிறாரு. இந்த நாளில் அவரை வழிபாடு செய்தால் அவ்வளோ ஒரு பலன் கிடைக்குமா. நம்மளுடைய வாழ்க்கையில் 9 கிரகங்களால் வரக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களில் அகற்றக்கூடிய சக்தி மகாபாரதத்தில் இந்த கார்த்திகை அமாவாசையில் கிருஷ்ணரை வழிபட்டால் கிடைக்கும் என்பதை கிருஷ்ணரே கூறியிருக்கிறாரு. கார்த்திகை அமாவாசையை அனுசரிப்பதன் மூலம் மக்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே பாதகமான விளைவுகளை சமாளிக்க முடியும். தீபாவளி கொண்டாட்டங்கள் முடிந்து கார்த்திகை அமாவாசையுடைய முக்கியத்துவமானது இதனாலேயே சொல்லப்படுது. இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நவம்பர் 30ஆம் தேதி கரெக்டாக சனிக்கிழமை அதுவுமா அனுஷ்டிக்கப்படுகிறது. இது ரொம்ப 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 விசேஷம். இந்த நாளில் வரக்கூடிய அமாவாசை திதியில் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது. தீராத பிணிகள் கண்டிப்பாக தீரும். இந்த கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது என்ன என்பதை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அதை கரெக்டாக நோட் பண்ணி அதை செய்திடுங்க. இந்த நாள் அன்றைக்கி நீங்கள் ரிஷபராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து சுத்தமாக இருக்க வேண்டும். சைவ உணவை மட்டுமே இந்த நாளில் சாப்பிட வேண்டும். இந்த நாளில் உங்கள் முன்னோர்கள் கண்டிப்பாக உங்களோடு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்கள கேளிக்கை நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். உங்கள் முன்னோர்களை இந்த நாளை வழிபட்ட பின்னரே மற்ற பூஜைகள் எதுவாக இருந்தாலும் செய்யணும். கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் காலையிலையோ அல்லது மாலையிலையோ அன்னதானம் செய்வது நல்லது. அதுவும் பசுமாடுகளுக்கு பழம் அல்லது உணவளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அத்தோடு உங்கள் முன்னோர்களுக்கு அமாவாசையில் தர்ப்பணம் செய்வது இன்னும் ஒரு படி சிறப்பு. அவ்வாறு செய்வதனால் முன்னோர்கள் உங்களை நன்கு ஆசீர்வாதம் செய்வாங்க. அதன் மூலம் பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் ஆகியவெல்லாம் விலகி வாழ்க்கையில் சுபிட்சமானது உண்டாகும். மேலும் புத்திர பாக்கியம், ஞானம், கல்வி,
கல்வி, சுக சம்பத்துக்கள் ஆகியவை எல்லாமே சிறப்பாக கிடைக்கும். அதனால் இந்த கார்த்திகை அமாவாசையில் தர்ப்பணம் மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக தர்ப்பணம் செய்திடுங்க. ஸோ இதுதாங்க கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்பு, நீங்கள் பண்ண வேண்டியதும். ஸோ கிருஷ்ணரே சொன்ன கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்பை உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த கார்த்திகை அமாவாசையில் கிரகங்களுடைய ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையில் நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெற்றி காண்பது உங்களுக்கு ஈஸியாக இந்த அமாவாசைக்கு பிறகு அமையும். இந்த அமாவாசைக்கு பிறகு நல்ல யோகமான பலன்கள் பெற மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக அதிகரிக்கும். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். தயவுசெய்து அந்த மாதிரி உண்டாகக்கூடிய கவலையை தூக்கி போடுங்க. சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய நட்புகள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நாட்கள் இருக்கும் என்கின்ற பலன்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நிறைய சாதகமான பலன்கள் நடக்கும். நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால் நியாயமாக பேசுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிலும் கவனமாக இந்த அமாவாசைக்கு பிறகு செயல்படுவது உங்கள் ராசிக்கு நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைங்க, இல்லைனா களவு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும், தொழிலில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் தாராளமாக மகிழலாம். கணவன் மனைவிக்கிடையே உறவானது ரொம்ப பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை நீங்கள் செய்யணும். அப்படி செய்தால் தான் உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் கூடும். பெண்களுக்கு கூட உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்துகிட்டே இருக்கும். அந்த கவலையை தயவு செய்து தூக்கி போடுங்க. மனதில் இருக்கக்கூடிய கவலைனால் ஏதாவது மாறப்போதா? ஒன்றும் மாறாது. நடக்க வேண்டிய விஷய விதிப்படி நடக்கும். அதனால் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஜாலியாக இருக்க பாருங்கள். இது குடும்ப ரீதியாக பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள்லாம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது ரொம்ப 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 நல்லது. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைப்பிடிங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசினீங்கனாவே உங்களுடைய துறையில் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த செலவு இருக்கும். அந்த எதிர்பார்த்த செலவை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் எதிர்பாராத செலவு வரும்போது அதை மேனேஜ் பண்ண முடியும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் குறைத்து கொண்டாவே உங்களுக்கு பெருமளவு நல்லதானது நடக்கும். எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு கூட தூண்டும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரும். அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் மாணவர்களுக்கு மெயினாக வீண் அலைச்சல் ஏற்படும். அதை குறைச்சி கொள்ளுங்க. பாடங்களில் கவனம் செலுத்துங்க. அன்னன்னைக்கான பாடங்களை படிச்சிருங்க. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைனா கவனம் செலுத்துவது குறைந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நஷ்டம் உங்களுக்கு தான். நன்கு படிக்கிறது நல்லது. பெற்றோருடைய ஆதரவு பெருகும். வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இது. ஆக மொத்தம் இந்த அமாவாசைக்கு பிறகு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு சில கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதுக்கு நீங்கள் இந்த அமாவாசையில் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, நவக்கிரகத்தில் சுக்கிரனுக்கு இந்த நாளில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யணும். இதை செய்திங்கன்னா செல்வம் சேரும், மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் ரிஷபராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த அமாவாசையிலேருந்து தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவலோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.